வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல 5 விதமான சைட் டிஷ் பார்க்கலாம். கேரட் கூட்டு பண்ண போறோம். 300 கிராம் கேரட்டை லைட்டா மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும், 1/2 டீஸ்பூன் சீரகமும், கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். கேரட் கூட்டை துவரம் பருப்பு சேர்த்து பண்ண போறோம். 1/4 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிருக்கேன். குக்கர்ல சேர்த்துட்டு 3/4 கப் தண்ணி, கொஞ்சமா மஞ்சள் தூள், மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். ஹை ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. பருப்பு குழையாம இந்த மாதிரி மலர வேகணும். அதனால நீங்க ஹை ஃபிளேம்ல 2 விசில் வச்சோம்னா கரெக்டா இருக்கும். பருப்பு இறக்கி வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 கட் பண்ண பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச கேரட்டும் ஹை ஃபிளேம்ல 2 நிமிஷம் போல வதங்கட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். மிளகாய் தூளுக்கு பதில் நீங்க சாம்பார் தூள் இருந்தாலும் 3/4 டீஸ்பூன் போல சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டாச்சு. வேக வச்ச பருப்புல மேலாப்புல தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை மட்டும் சேர்த்துக்கங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன், கேரட் வேகிறதுக்கு சரியா இருக்கும். தண்ணி இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. கேரட் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கேரட் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. கேரட் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இது கூட நம்ம மலர வேக வச்ச பருப்பு, அரைச்ச தேங்காய் ஜீரக விழுது, கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு வேகணும். வெந்து வந்ததுன்னா கூட்டோட கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் வேகட்டும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சொரக்காய் கூட்டு பண்ண போறோம். இந்த கூட்டை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய தோல் சீவி ரொம்ப சின்னதாவும் இல்லாம பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அந்த கடலைப்பருப்பை இதுல சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை ஊற வைக்காம வாஷ் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2ஐயும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்ப காய் முங்குற அளவுக்கு தண்ணி. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். கூட்டுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. காய் பருப்பு எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 3 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிக்கட்டும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கூட்டுக்கு சரியா இருக்கும்.
இது ஆறுனா இன்னும் கொஞ்சமே திக்காயி வரும். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துருங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க, அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் நீங்க 4-5 பூண்டை தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. தாளிப்ப கூட்டுல சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் மணத்தோட சூப்பரா சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு பண்ண போறோம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 3 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். வெங்காயம் 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி லைட்டா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் தண்ணியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த பாசி பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல வாஷ் பண்ண 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்க்கிறேன். பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா கீரையை சேர்த்தோம்னா கீரையோட சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு பாசி பருப்பு கரெக்டான அளவுல வெந்திருக்கும். 1/2 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி மூடி போட வேண்டாம், ஓபன்லயே வேகட்டும். முருங்கைக்கீரையோட அந்த கிரீன் கலர் மாறாம வேகணும், அப்பதான் நல்லா இருக்கும். கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 3/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை 3/4 பங்களவுக்கு அதனுடைய பச்சை கலர் மாறாம வெந்திருக்கு. ரொம்ப வெந்துருச்சுன்னா கலர் மாறிடும், டேஸ்டும் நல்லா இருக்காது. இதுல நம்ம இப்ப அரைச்ச தேங்காய் சீரக விழுது, 1/4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுறலாம். கீரைக்கு எப்பவுமே கடைசியில உப்பு சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக 2 to 3 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். ஓபன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு, கீரையுமே நல்லா ஃபுல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான டேஸ்டான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு பண்ணலாம். 300 கிராம் முட்டைக்கோஸை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 75 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து அரைச்சோம்னா கூட்டை நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும். இதுல தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல ஊற வச்ச கடலைப்பருப்பு, 3/4 கப் தண்ணி, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஹை ஃபிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு.
அடுத்து இந்த பேன்ல வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடயே சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், 3/4 டீஸ்பூன் சாம்பார் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. முட்டைக்கோஸ் கடலைப்பருப்போட சேர்ந்து 6ல இருந்து 7 நிமிஷம் போல வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இடையில கலந்து விட்டோம்னா எல்லா முட்டைக்கோசும் ஒண்ணு போல வேகும். ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் தண்ணி வத்தாம நமக்கு முட்டைக்கோஸ் கரெக்டா வெந்து வரும். இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்ச தேங்காய் கலவை கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி, இதுல இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2ல இருந்து 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெயில தாளிச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாசனை பிடிக்கலைன்னா வேற எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 சிட்டிகை பெருங்காய பவுடர். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தாளிப்பை கூட்டுல சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். 1 part ரெசிபியா குக்கர்ல ரொம்ப ஈஸியா வேகமா பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம். கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் சிவந்துருச்சு. இதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச 1/4 கிலோ வாழைத்தண்டு, 1/2 மணி நேரமா ஊற வச்ச 50 கிராம் பாசிப்பருப்பு, கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1/2 கப் தண்ணி, மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 3 விசில் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துருவல், கட் பண்ண 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், மிளகாய் பெருசா இருந்தா 1 சேர்த்துக்கங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். ஹை ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைத்தண்டு பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. ஹை ஃபிளேம்ல வச்சு 2 விசில் வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். இதுல நம்ம சேர்த்த தண்ணியில கொஞ்சம் மட்டும் இருக்கு. ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிட்டு அரைச்ச தேங்காய் கலவை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை, நான் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு சரியா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அவ்வளவுதான், நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா சூப்பரா ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.